வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்னைக்கு கொடுக்குற தகவல் கூட எக்ஸ்க்ளூசிவான தகவல் தான். ஏன்னா டெல்லியில் முதலமைச்சர் வந்து முதல் நாள் சந்திக்கும் போது மோடியை மட்டும் சந்திச்சாருன்னு சொன்னோம். இப்போ அது இல்லை. அதனை தொடர்ந்து 3 சந்திப்புகள் நடந்திருக்கிறது. 3 சந்திப்புகளில் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை இணை பிரமுகரை சந்தித்ததாகட்டும், பாரத் மண்டபத்தில் 2 வழக்கறிஞர்களை சந்தித்ததாகட்டும், அப்புறம் விருந்தினர் மாளிகையில் ஒரு விவிஐபியை சந்தித்ததாகட்டும், இப்படியான தகவல்கள் இன்றைக்கி டெல்லி அரசியலை தாண்டி தமிழகத்திலையும் அந்த கிசுகிசு நிறையா வந்துட்டுருக்குது. என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி திங்கட்கிழமை சித்தரஞ்சன் சாலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வாரிசு பிரமுகர் வரும்போது, உன்னால தான் எனக்கு இவ்வளோ நஷ்டமாகி போச்சு, ஏன்னா பாட்னாவுக்கு 500 ஸ்வீட் பாக்ஸில் அனுப்ப சொல்லி இன்றைக்கி மீசைக்கார அமைச்சர்கிட்ட உத்தரவு போட்டாங்க. மீசைக்கார அமைச்சர் என்கிட்ட பணம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸில் அனுப்ப முடியாதுன்னு சொன்ன உடனே தூங்கா நகர புள்ளியும் பூட்டு நகர புள்ளியும் ஜோதி மாவட்ட புள்ளி 3 பேரும் சேர்ந்து இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாட்னாவுக்கு ஸ்வீட் பாக்ஸ்களை அனுப்பக்கூடிய வேலை ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது. தப்பித்தாரா வாரிசுனா ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாருங்கிற மாதிரி தான் செய்திலாம் வருது. ஏன்னா இவங்க பிடிச்சது அந்த அளவுக்கு சரியான இடத்த தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் சொல்ல முடியாது பிஜேபியை பற்றி. பிஜேபி அப்படிங்கிறது வந்து மோடி அமித்ஷா தான். ஏன்னா இவங்கெல்லாம், அதாவது பிஜேபிக்கு நெருக்கமானவங்க சில பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி திமுக ரெடி. அதாவது நெடுஞ்சான் கட்டையாகங்கிறாங்கல்ல, அது மிக இல்லை, அதுதான் நடந்துகிட்ருக்கு. எப்பயுமேங்க நீங்கள் வந்து ரொம்ப நாள் உண்மையை மறைச்சி வைக்க முடியாது. அது வந்து இப்போ நீங்கள் மோடிகிட்டையோ அமித்ஷாட்டையோ இல்லை அங்கே இருக்கவங்ககிட்டையோ ஆர்எஸ்எஸ்ட்டை பேசுனது நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கோ தெரியாமல் இருக்கும். அவங்க பொது வழியில் பேசாமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வருது லீக்கேஜ். இன்னும் கொஞ்சம் நாள் பூகம்பமாக வெடிக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அப்போ டெல்லியில் நடைபெற்ற 3 மீட்டிங்கில் நடந்தது என்ன? முதல்வர் இன்றைக்கி வந்து வாரிசு மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். டெல்லிக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் இவர் பாட்டுக்கு வீராவேசமாக இங்கே பேசிய விதம், மோடி ஈடி யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னதாகட்டும், வாரிசை நம்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகரை ஒதுக்கி வச்சோம். ஆனால் இன்றைக்கி வாரிசுடைய நண்பர்களுடைய ஆட்டம் எல்லை மீறி போய்விட்டது. இன்னொரு பக்கம் இசிஐஆர், உங்களுக்கு தெரியும், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இது ரொம்ப முக்கியம். இசிஐஆரை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இவங்க ஸ்டே வாங்கலை. உங்களுக்கு தெரியும், இசிஐஆர்னா காவல்துறை போடுற எஃப்ஐஆர் மாதிரி. இன்றைக்கி உச்சநீதிமன்ற உத்தரவு, ஏன்னா முதல் நாள் வந்து திமுகவுக்கு வெற்றி அப்படின்னாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம முதல் நாளே ஈடிக்கு வெற்றின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க ஈடிக்கு வெற்றி, ஈடிக்கு தான் வெற்றி, திமுகவுக்கு வெற்றின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க திமுகவுக்கு வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு முதல்ல நம்ம சொன்னோம். நீங்கள் இந்த வீடியோ வேணால் பாருங்கள். ஏன் சொல்கிறோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போதே நல்லா தெரியும் இது யாருக்கு வெற்றின்னு. இது இடைக்கால வெற்றி தான். ஒன்று, இதை கொண்டாடத்தக்கக்கூடிய வெற்றியே அல்ல. இது நீதிக்கு கிடைத்த வெற்றின்னு முதலமைச்சரும் ஆர்எஸ் பாரதி, உதயநிதி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு அது வந்த உடனேயே நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணது என்னென்னா, இல்லைங்க உச்சநீதிமன்றத்தில் இது உடைபடும். ஏன்னா 1000 கோடிக்கு ஒரு ஊழல் நடந்திருக்குது, இதை விசாரிக்கவே கூடாதுன்னு எப்படிங்க உச்சநீதிமன்றம் ரொம்ப நாள் சொல்லும் நம்ம கேள்வியை கேட்டிருந்தோம். இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பை படித்து பார்த்தோம்னா, விசாகன் அவர்களையோ உதயச்சந்திரன் அவர்களையோ அங்கே இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களையோ துணை மேலாளரையோ விசாரிக்கக்கூடாது, அதுக்கு தடை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உதயநிதி அவர்களையோ விக்ரம் ஜூஜு அவர்களையோ ரத்தீஷ் அவர்களையோ விசாரிக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் உச்சநீதிமன்றம் சொல்லலை. ஏன்னா இவர்கள்லாம் தனிநபர். இசிஐஆர், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஓரளவுக்கு அதை வந்து தடை பண்ணியிருந்தாங்கன்னா, அதை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னா அந்த இடி அதாவது அந்த டாஸ்மார்க் விஷயமாக எதையும் விசாரிச்சிருக்க முடியாது. ஆனால் இசிஐஆரை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தடை விதிக்கலை. நன்றாக இந்த வழக்கறிஞர்களை கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இல்லைங்க இது இன்றைக்கி திமுகவுக்கு பாதிப்பு தான், தனிநபர்களுக்கு பாதிப்பு தான். ஒருவேளை லண்டனில் இருந்து தம்பி வந்தால் அவர் எந்த நேரத்திலையும் அரெஸ்ட் செய்யப்படலாம். பெங்களூரில் இருக்கக்கூடிய தம்பி இன்றைக்கி தெலுங்கானாவிலேருந்து வந்தால் அவரை கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஒருபடி மேலே போய் வாரிசையே விசாரிக்கலாம், வாரிசோட நண்பர்களை விசாரிக்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ. இது தெரியாமல் வெற்றி கிற்றின்னு இவங்க முழங்கிட்டு இருக்கிறது தப்பு. சரி, எல்லாமே ஓகேங்க. இந்த 500 ஸ்வீட் பாக்ஸ் வந்து பாட்னாக்கு போகுதே, அந்த பாட்னாக்கு 500 ஸ்வீட் பாக்ஸ் போகிறது வந்து யார் இந்த பணத்தை ரெடி பண்ணது? அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து முயற்சித்தாங்க. அந்த 3 பேர் முயற்சிக்கக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு அந்த பணம் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க? ஒன்று. இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, ஏங்க இவங்களே ரெடி பண்ணுறாங்க, இப்போ தலைமை எதுவுமே கொடுக்காதான்னா, உங்களுக்கு திமுக கலைஞர்
கலைஞருடைய அந்த குடும்பத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. பணத்தை ஒன்வே தான் இங்கேருந்து அதாவது ஒன்வே டிராஃபிக் வாங்குவாங்களே ஒழிய கொடுக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எம்ஜிஆர் அவர்கள் வள்ளல் பாம்போம். கலைஞரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? கலைஞர் ஞானிம்போம். வள்ளல்னு சொல்ல மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான குணம் இருக்கும். சில பேர் தாராளமாக செலவு பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி பற்றி நம்ம சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் துரோகி என்ன வேணால் சொல்லுங்கள், பணத்தை அள்ளி விடுறதுல அவருக்குன்னு யாரும் இல்லை. ஏன்னா அப்போ தான் கூட்டம் வரும். பணம் இருந்தால் 10 பேர். ஓபிஎஸ் செலவே பண்ண மாட்டார். தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னாரு. அவர் மட்டும் நல்லா இருப்பார், மற்ற யாரும் நல்லா இருக்க வேணாம்னு நினைப்பார். ஏன்னா யாருக்கும் செலவு பண்ண மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா தனி மரமாக இருக்கார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இருக்காருன்னா 10 ரூபா சம்பாரிச்சா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சார், அதான வாழ்க்கை. அது எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து இடி அப்படிங்கிற ஒன்று அடுத்து எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்ள போகுது? உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் வைக்க போகிறாங்க? இந்த இசிஐஆர் உடைக்கப்படுமா? ஒன்று. இதையும் தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணத்தில் 2-3 பேரை சந்திச்சாங்களே, அது யார்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சந்திப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்து இது வந்து இன்றைக்கி திமுகவுடைய இமேஜெல்லாம் உடச்சிடுச்சுன்னு சொன்னாலும் திமுகவுக்கு கிடைச்ச வெற்றியான ஒரு ஆறுதல் வெற்றி தான். ஏன்? பிரைம் மினிஸ்டருடைய கோபம் தனியும். பிரைம் மினிஸ்டர் என்ன நினைப்பார்? என்னப்பா நான் பாட்டுக்கு இந்தியாவுக்கே நான் கிங்க, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சும்மா பாஜகன்னு என்னை வரவேற்காமல் இருக்கிறது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு பரிகாரமாகத்தான் போய் பார்த்தது ஐயா அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவரை சந்திச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர். திமுகனா குடும்பம். அதை யார் வந்து ரூட்டு போட்டு கொடுத்தது அப்படின்னா குலுகுலு மாவட்டத்தில் உள்ள கிங் பிரமுகர் தான் போட்டு கொடுத்தார். ஆர் ராசா அவர் தான் வந்து இந்த ரூட்டை போட்டு கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம், ஆர் ராசா அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவராச்சு அப்படின்னு. சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். தேஜஸ்ரீ சூர்யா அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து பெங்களூருக்காரரு, தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அப்போ வந்து ஆர் ராசாவிட்ட போய் அவர் வந்து வாழ்த்து வாங்குறாரு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க ஆர் ராசா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு விரோதமாக பேசுவார், பிஜேபிக்கு ரொம்ப கோபமாக பேசுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கவர்கிட்ட நீங்கள் போய் ஆசியை வாங்கினீங்கன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படிம்பார். சரி, எப்பயுமே வந்து டெல்லி அரசியல் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து நம்ம பாஜகலாம் சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் நெருங்கி பழகி அதன் மூலமாக பல காரியங்களை இன்றும் சாதித்து கொண்டிருக்கின்றனர். அதில் சில பேர் தான் பக்கமே போகாதவங்க, பல பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. கேட்டால் பாஜகன்னு உருட்டிகிட்டு இருக்கிறது. இது எப்போ வெளியில் வந்தது? அண்மையில் வந்து தேவேந்திர பிரதாப் கல்வித்துறை என்ன சொன்னார்? ஏங்க ஏன்ட்ட வந்து 2 பேர் அன்பில் மகேஷும் இவங்களும் வந்துட்டு இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 அமைச்சர்கள் என்னை பார்க்க வந்தாங்க, ஆனால் திடீர்னு சூப்பர் முதலமைச்சர் சொன்ன உடனே இதை மறுக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சார். அப்போ தான் முதலமைச்சருக்கே தெரியும் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நிறைய லாபி நடக்குதுன்னு. இப்போ என்னென்னா டிஆர் பாலு ஒரு தனி லாபி. ஏன்னா டிஆர் பாலு ரொம்ப நாள் இருந்த உடனே அவர் அப்போ வந்து முரசொலி மாறன் இருந்தார், கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தது. இப்போ கலைஞருக்கு நம்பிக்கை கூறிய ஒருத்தர் முரசொலி மாறன், சொந்தக்காரர், அக்கா பையன். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாலினுக்கு யாரும் இல்லை. ஸ்டாலின் யார் இருக்கா சொல்லுங்கள்? தயாநிதி மாறன் என்ன இருந்தாலும் ஏற்கனவே வந்து அவங்க வேறு குடும்பம் தான், அதை அந்த அளவுக்கு முன்னிறுத்த மாட்டாங்க. ஏற்கனவே சண்டையாகி இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சொந்த தங்கச்சி, அவங்களையும் டெவலப் பண்ண முடியாது. டெவலப் பண்ணி விட்டால் பையனுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? டிஆர் பாலு அவரையும் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு தனி லாபி வச்சுருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபிகிட்ட போட்டு சேர்ந்துருவார் பொழுது. பிஜேபிகிட்ட எப்படியாவது திமுகவை சேர்த்து அமைச்சராகணுங்கிறது அவருடைய எண்ணம். ஏற்கனவே 5 வருஷம் அமைச்சராக இருந்துட்டாருங்க. அவரால் அமைச்சர்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. டிஆர் பாலுக்கு எப்போ அந்த அமைச்சர் ஆகணுங்கிறது ஆசை, எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு அமைச்சர் ஆகணும்னு அவர் எண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஆர் பாலுவையும் நம்ப முடியல, கனிமொழி அவர்களையும் நம்ப முடியல. யாரை தான் நம்புவது? சொல்கிறாங்களே யாரைத்தான் நம்புவதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டார் ஸ்டாலின். ஏன்னா கலைஞர் அவர்கள் கலைஞரை மீறி யாரும் பண்ணிட முடியாது. இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலினுக்கு ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? பிஜேபியோட என்ன பேசுவாங்க எது பேசுவாங்கன்னு தெரியல. ஏன் துரைமுருகன் அது ஒரு ரூட்டில் போய் பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேரு பிரச்சனை இல்லாமல் அவர் ஒரு ரூட்டில் வந்து பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது முதன்மையானவருக்கு தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் தெரியும். யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். அப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? சரி ரைட்டு, நம்ம டிஆர் பாலுவோ நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கார், அதனால் நம்ம கொஞ்சம் கனிமொழியை வளர்த்து விடுவோம். அதுதான் கனிமொழிக்கு பொறுப்பு கொடுக்கறது. இப்போ அந்த மண்டல பொறுப்பாளர் இதுக்கெல்லாம் கனிமொழியை கொண்டு வரதுக்கு காரணம் அது ஒரு காரணம். இன்னொன்று
வரக்கூடிய தேர்தலில் பிரச்சாரத்துக்கு ஒரு ஒரு பெண் ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது கலைஞருடைய பொண்ணுங்கும்போது அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும். நம்ம ஜெயிக்கணும், இந்த தடவை கொஞ்சம் அவங்கள ப்ரமோட் பண்ணுவோன்னு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சாலும் இது பண்ணிடுவாங்க, இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியும் அவர் பங்குக்கு ஸ்டாலினை வெறுப்பேற்றுற மாதிரி கனிமொழி அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து உலக நாடெல்லாம் போய் இந்தியாவுடைய சித்தூர் ஆப்ரேஷன் பற்றி பெருமையாக பேச சொல்லி இவர் டெவலப் பண்ணுறாரு. அவர் கனிமொழிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கனிமொழி பிறந்த நாளைக்கு அமித்ஷா மோடி எல்லாம் பாராட்டினது. வேறு யார் பிறந்த நாளைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது டெல்லியில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது இவர் பிரைம் மினிஸ்டர் சந்தித்த நேரம் 3 முக்கிய சந்திப்புகள் நடந்திருக்கிறது. அந்த 3 முக்கிய சந்திப்புகளில் நடந்தது என்ன? முதல் சந்திப்பு அங்கே இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் நடந்திருக்குது. பாரத் மண்டபத்தில் விவிஐபி ஒருத்தரை வந்து சந்திச்சிருக்காங்க, திமுக இருக்கக்கூடியவர் குடும்பம். அவர் சில விஷயத்த சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாஸ்மார்க்கில் எங்களை வெளியில் கொண்டு வரணுங்க, ரொம்ப பிரச்சனையாகுதுங்க. அப்படியாப்பா, நான் சொன்னதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு சந்திப்பு இன்னொரு இடத்துல. அது யாருன்னா நம்ம ஆர் ராஜா அவர்கள் அரேஞ்ச் பண்ணது தான். பட் இதுவங்க நம்ம ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இணை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர். அதாவது இவர் ஃபோன் பண்ணால் அமித்ஷாவே அட்டன் பண்ணுவார், அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவர். எல்லா அமைச்சர்கள்ட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார். யோகிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் சின்ன மேட்ருங்க, சில பரிகாரங்களை பண்ணணும்னு சொல்லி அவர் பரிகாரங்களுக்கு சொல்லி இந்த பரிகாரங்கள் உடனே பண்ணுன்னு இருக்கார். அதான் சிக்கல். உடனே இவங்க சரி ரைட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை. 3வது சந்திப்பு விருந்தினர் மாளிகையில் நம்ம முதலமைச்சர் வந்து குமணன் குலானன் அப்படின்னு 2 வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை சந்திச்சிருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது ஜோசப் அரிஸ்டாட்டில் குமணன், இப்போ சந்தித்த குமணன் ஜோசப் அரிஸ்டாட்டில் 2 பேரையும் வந்து தமிழகத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் அங்கே வாதாடுறதுக்கு அவங்க 2 பேரையும் அப்பாயின் பண்ணியிருந்தார். அது ஜோசப் அரிஸ்டாட்டில சந்திக்கல, குமணனையும் குணாலனையும் சந்திச்சிருக்கார். எதுக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துணைவேந்தர் நியமனம், அதையும் விட பிரச்சனை முகுல் ரோஹித்கி கபில் சிபில் 2 பேரோட சேர்ந்து இந்த டாஸ்மார்க் வழக்கு எப்பையும் தடையாணை தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் ஆலோசனை. அப்போ இந்த 3 முக்கியமான சந்திப்பு முடிஞ்சு வெற்றிகரமாக முதலமைச்சர் வரார். இப்போ என்ன முதலமைச்சருக்கு சிக்கல்னா, முதலமைச்சர் இங்கே வந்து டெல்லியில் வந்து இந்த அளவுக்கு வந்து மோடியை சாந்தப்படுத்தி எல்லாத்தையும் சாந்தப்படுத்திட்டு இருந்தா, அந்த டைமில் வந்து உதயநிதி அவர்கள் பேசிய வார்த்தை மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். இந்த விஷயம் தேவையா? இப்போ முதல்வர் ரொம்ப அப்செட்டான். என்னங்க அது, அதாவது வாரிசுடைய நண்பர்களால் நமக்கு பிரச்சனை. ஏற்கனவே வாரிசு சொல்கிறாருன்னு வீட்டில் இருக்க மாப்பிள்ளையை ஒதுக்கி வச்சோம். மாப்பிள்ளை தான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறாரு. வாரிசு டைமுக்கு எந்திரிக்க மாட்டுறாரு. இத்தனை பேர் தான் ஒரு நாளைக்கு பார்ப்பன்னு வச்சுருக்காரு. சினிமாக்காரங்களை பார்க்குறாரு, அரசியல்வாதிகளை பார்க்க மாட்டுறாரு. ஒரு கட்சியில் ஒரு ஆர்வமே இல்லை, பதவி மட்டும் வேணுங்கிறார். அவருக்கு வேண்டிப்பட்டவங்க இளைஞரணியில் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. சமீபத்தில் இளைஞரணியில் இருக்கக்கூடிய தெய்வ செயல் செய்த சிக்கல்னால கட்சிக்கு அசிங்கம். அவர் சொன்ன உடனே அவரை கட்சி விட்டு தூக்காமல் 3 நாள் கழித்து உதயநிதி ஸ்டாலின் அவரை கட்சி விட்டு எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து தலைமைக்கு மிக மிக நெருக்கடி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சீட்டு வேறு நிறையா கேட்குறாங்க. உழைக்காமல் எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? மாவட்ட செயலாளர்களை மதிக்கிறது இல்லை, தனி லாபியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உதயநிதி ஸ்டாலின் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வீரபாண்டி பிரபு வந்து முதல்ல மாலையை நிற்கிறாரு. மாவட்ட செயலாளர் தான் மரியாதை கொடுக்கணும், எடுத்தோன்னு அவர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குற தைரியம்? இப்போ மாவட்ட செயலாளரை மீறி இளைஞரணி செயல்படுது அப்படிங்கும்போது அது கட்சிக்கு நல்லதா? இதே கலைஞர் காலத்து கட்சினா நடந்திருக்குமா? ஒழுங்கு நடவடிக்கை குழு போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அப்படி பண்ண முடியுதா? இது எல்லாம் ஸ்டாலினோட கவனத்துக்கு வந்தோன்னா ஸ்டாலின் அப்செட். ஒன்றும் இல்லை, இப்போ அவருக்கு தினேஷ்கிட்டே பேசுகிறது இல்லையா? அதான் இப்போ லேட்டஸ்ட்டு. முதல்ல அமைச்சர்கிட்ட தான் பேசுகிறது இல்லை, இப்போ தினேஷ்கிட்ட கூட பேசுகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்காரு, ரொம்ப அப்செட்டில் இருக்கார். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இடிமேல் இடி. சரி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் சொன்ன இந்த பரிகாரம், அந்த பரிகாரத்துக்காக சித்தரஞ்சன் சாலையில் 26ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு மீட்டிங் நடந்துக்குது. அதில் வந்து மீசைக்கார அமைச்சரை கூப்பிட்டு ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, பாட்னாக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்க கேட்டிருக்காங்க 500 ஸ்வீட் பாக்ஸ். இல்லைன்னா அவ்வளோ 500 ஸ்வீட் பாக்ஸ் நம்மகிட்ட இல்லை, ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லையே, 3 மாதத்துக்கு முன்னாடியே இல்லை நம்ம சொல்லிட்டோமே, எல்லாம் அந்தந்த ஊரில் வந்து வைக்க சொல்லி அதை எடுத்து அனுப்புங்கன்னு இருக்காங்க. இல்லை அது தேர்தல் நிதிக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. திருச்சியில் இவர் வாங்கிட்டார், அவர் வாங்கிட்டார், இல்லை கொஞ்சம் காசு அப்படின்னோடனே சரி நீங்கள் ஜோதி மாவட்ட அமைச்சரை கூப்பிடுங்கன்னு யாவா வேலு அவர்களையும் இன்றைக்கி மூர்த்தி அவர்களையும் அப்புறம் இவர் நம்ம திண்டுக்கல் பெரியசாமி இவங்ககிட்டலாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி 500 ஸ்வீட் பாக்ஸ் உடனே அனுப்பிடுங்க பாட்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 ஸ்வீட் பாக்ஸுகளை
அனுப்பிவிட்டதாக தகவல். அதனால் ஓரளவுக்கு இதிலேருந்து தப்பித்து விட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம் யார் விட்டு இனிப்புங்க யாருங்க அனுப்புறதுன்னா அதுதான் 500 அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பாருங்கள். 5க்கே வழி இல்லாமல் இருந்தால் 500. இது பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மீட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது 500 எங்கெங்கே ரெடி பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் பார்த்து கரெக்டாக வாரிசு வந்தாராம். அவர்கிட்ட வந்து ஏன்பா நீ பண்ணதுனால தான் இவ்வளோ எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய அட்வைஸு. ஏன்னா இப்போ வந்து வாரிசு தன்னுடைய அந்த ஆட்டத்தை குறைத்து விட்டார். முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். இப்படி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றாலாம் நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சொன்னோம் வாரிசு அவர்கள் நிறைய வீட்டை விட்டே வெளியில் வரதில்லை. ஏன்னா ரொம்ப அப்செட்டில் இருக்கார் அவர். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் நெருக்குவாங்கன்னு தெரியல. எப்பயுமேங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அனுபவம் இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் இன்னொன்று அரசியலுக்கு புதுசாக வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும் உங்கள் அப்பா எதுலேயும் மாட்ட மாட்டார். ஏன்னா எதுலேயுமே வந்து பெருசாக அவர் பேர் ஸ்டாலின் பேர் பாருங்கள் எதுலேயும் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இது இருக்குவாங்க. சொத்து குவி பழக்கமாட்டம் எது ஆகட்டும் அவர் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கலைஞர் இருக்கும்போது ரொம்ப தெளிவாக பையனை எதுலேயுமே வராமல் பார்த்துக்கிட்டாரு. இவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி வாரிசு அப்படி இல்லை. தேவையில்லாமல் இந்த டாஸ்மார்க் விஷயத்தை வாரிசு கையில் எடுத்த தப்பு. வேற யாரும் வச்சு பார்த்துருக்கணுங்க. தேவையில்லாமல் இவரே போய் எல்லாத்தையும் இறங்கியிருக்கக்கூடாது. இன்னொன்று இவருடைய நண்பர்கள் போய் இறங்கியிருக்கக்கூடாது. இந்த நண்பர்கள் இறங்குறதுக்கு என்ன காரணம்? ஒன்று இளங்கன்று பயம் அறியாது. ஒன்று எல்லாம் நம்ம தான் சார். கைக்கு பணம் வந்துட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ரித்தீஷ்கெலாம் என்ன நினப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் கையில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது. அதாங்க ஒரு நாளைக்கு ஒரு 15 கோடி வந்ததுன்னா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? 15 கோடி ஒரு நாளைக்கு வந்ததுன்னா சும்மா வந்தது 5 கோடிங்கிறது சாதாரணமாக நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறையா எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? எல்லா பணத்தையும் எங்கே வைப்பீங்க சார்? நீங்கள் ஒரு உழைக்காமல் அனாமத்தாக பணம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை செலவு பண்ணுறது வந்து நிறைய கெட்ட காரியத்தில் தான் சார் இருக்கும். நம்ம நிறையா சொல்ல விரும்பலை. அந்த அந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிழலில் எப்படி சொல்கிறது ரொம்ப மோசமான பல விஷயங்கள் நடந்துக்கிறதால வெளியில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கான விஷயங்கள். மக்கள் பணம் எவ்வளவு விரயமாக்கப்பட்டுள்ளது. இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து பார்க்குறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு கம்மி. ஏன்னா சார் பணம் இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து நீங்களே அமைதியாக இருந்தாலும் அந்த பணம் உங்களை சும்மா இருக்கக்கூடாது. கூட நிறைய பேர் வந்து சேருவாங்க. அது கெட்ட சவகாசம் வரும், எல்லாம் வரும். ஒன்று வேணாம். இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல சூரிய உதயத்தையே சில பேர் பார்க்கறது இல்லைன்னு. எதற்காக? சூரிய உதயத்தையே பார்க்காதவர்கள் என்ன பிரச்சனை? இப்போ நைட் அப்படி என்ன தமிழ்நாட்டு நலனுக்காக யோசிப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் இப்படியே யோசிப்பாங்க. இது வந்து என்னென்னா ஓரளவுக்கு மேலே பெற்றோர்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்தோன்னு எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரியான நண்பர்கள் வந்து சேரும்போது அந்த நண்பர்களுக்கு பணம் வரும்போது அந்த நண்பர்கள் பலவிதமான ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியா என்ன? யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இவங்க எப்படின்னா ஒரு காசு வருது, அதை போய் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஈடி வரும்னு கூட தெரில. ஏங்க மேலே வந்து மோடி உங்களை பார்த்துட்ருக்காரு, உங்களை ஒரு ஒளி பண்ண போகிறாரு. இவ்வளவு ஒரு அபத்தமாக ஒரு 3 படம் ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்கன்னா எப்படிங்க ஈடி பார்த்துட்ருக்கோம்? ஏன்னா நம்மளை யார் கேட்க போகிறா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களில் அனுபவிச்சதே இல்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் போயிருந்தால் ஒரு பயம் வரும், சிறைக்கு போயிருந்தால் ஒரு பயம் வருங்க. பயமே இல்லையே, நம்மளை யார் கேட்குறது? ஏன் மோடியே நம்மளை வருவார். ஏன்னா 22 MP வச்சுருக்கோம், ஆளுங்கட்சியாக இருக்கும், இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கும், எதிர்கட்சி வலு இல்லாமல் இருக்குது. நம்ம தான் இவங்க என்ன நினச்சிட்டாங்க? தமிழ்நாடே நம்பளுதுன்னு நினச்சிட்டாங்க. தமிழ்நாடு நம்பளுதாங்க, என்ன வேணால் பண்ணலாம். அதாவது ஒரு அட்டகாசம்னா எல்லை மீறிய அட்டகாசம். மக்கள் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா திமுக வரக்கூடாதுன்னு ஏங்க மக்கள் நினைக்கிறாங்க? என்னங்க ஒரு குடும்பம் ரைட்டுங்க, இவங்கெல்லாம் யாருங்க? எத்தனை குடும்பங்க நீங்கள் சாப்பிடுவீங்க? ஒருத்தரை வச்சுக்கிட்டு எத்தனை பேருங்க உள்ளே வரீங்க? இந்த விக்ரம் ஜூஜுலாம் யார்? பேரே பாருங்கள். இவரெல்லாம் யார்? நம்ம அவர் மேலே நமக்கு கோவம் இல்லை. அவரை யார் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளாக்குறது? யார் பெரிய ஆளாக்குறது? முதன்மையான குடும்பம் தானே, அதானே மக்கள் கோவப்படுறாங்க. இன்றைக்கி என்ன சிக்கல் ஆகுதுன்னா கடைசியாக சொல்லப்பட்டது என்ன? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம், அதில் விக்ரம் ஜூஜு அவங்களால தொடர்பு கொண்டு நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும், ஏன்னா வாரிசை தப்பிச்சிடுவார். ஏன்னா ஏற்கனவே அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையில் ஏகப்பட்ட பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அவர் தப்பிச்சுக்குவார், நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதுக்கு எல்லாம் போகணும், 200 ஸ்வீட் பாக்ஸை கொடுங்கன்னு இருக்காங்க. 200 ஸ்வீட் பாக்ஸ், ஆமாம் 200 ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்கன்னு. இப்போ என்ன சிக்கல்னா 200 ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பணத்தை எடுக்கணும்ல. எங்கேருந்து எடுப்பீங்க? ஏன்
அது ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஈடி விடணுமே. இப்போ என்னென்னா ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தவங்க. அதாவது இவங்க ஃபோன் பண்ணுறதே இவங்க ஃபோன் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லாம் இவங்க ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி ஓடி ஒளிகிறாங்க. ஏன்னா ஐயோ அவங்க நமக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ். இன்னொன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய பணமெல்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சு அதெல்லாம் சினிமாவில் முதலீடு பண்ணுறேன், அதில் முதலீடு பண்ணுறேன்னு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டாங்க. இவங்களை இன்னைக்கு பிடிச்சி ஒன்று வேணாங்க, பிடிச்சி ஈடி இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்று வேணாங்க, ஈடி ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும் எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்க. ஏன் பயம்தான். இவங்களுக்கெல்லாம் வீரம்லாம் இல்லை, காசு இருந்ததுனால வீரம். உள்ளே உட்காந்து சொல்லு தம்பி, வாழ்நாள் முழுக்க முழுக்க ஜெயிலில் இருக்கே, உண்மையை சொல்கிறியா சொல்லுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. இப்போ என்ன இன்னைக்கு திமுக தரப்புக்கு ஒரு பெரிய நடுக்கம்னா ஐயோ மாட்டிக்குவோமே பயம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு இவங்களை இப்போ இசிஐஆரில் தெளிவாக சொல்லப்பட்டது என்ன, உச்சநீதிமன்றத்தில் உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, விக்ரம் ஜூஜுவியோ ரித்தீஷையோ இவர்கள் யாரையும் விசாரிப்பதற்கு வாரிசையோ விசாரிப்பதற்கு தடையே இல்லை, எப்போனாலும் விசாரிக்கலாம். இப்போ லண்டன்லேருந்து வராதுக்கு காரணம் என்ன, லண்டன்லேருந்து வந்தால் எங்கே வேணா வச்சு அரெஸ்ட் பண்ணலாம், சொல்லவே முடியாது. இது அடுத்தது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இவங்க ஏன்னா வாரிசை சமாதானப்படுத்தியாச்சு, இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு இது இன்னொரு ரூட்டும் கேளுங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இசிஐஆர் வந்து இன்னும் தடை பண்ணல. சரி, அப்போ வந்து ரித்தீஷ் அவர்களோ விக்ரம் ஜூஜு அவர்களோ உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் நாடலைன்னு கேள்வி வரும். அதுக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க, வேணாங்க பண்ணாதீங்க, ஏன்னா நீங்களே தேவையில்லாமல் போய் போட்டிங்கன்னா அது சிக்கலாக போயிடும். ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ரித்தீஷ்கெல்லாம் கொடுக்கல. தேவையில்லாமல் ரித்தீஷ்லாம் மனு போட்டாருன்னா சிக்கலாக போயிடும். அப்போ அதுக்கும் போக முடியாது, ஏங்க நீங்கள் வரீங்கன்னு கேட்பாங்க. சுனிந்திரன் கேட்கணும்னா ரித்தீஷா நீ யாருப்பா, உனக்கு ஈடியே சம்மன் கொடுக்கல, நீ ஏன் வர, அப்போ தேவையில்லாமல் ரித்தீஷை வந்து மாட்டிக்குவார். இதையும் தாண்டி என்னென்னா நிறைய பேருக்கு இவங்க வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க, வெளியில் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சார் எப்பயுமே சார் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் இடி ரேடாரில் இருக்கீங்க. அப்போ பணம் கொடுத்தவங்ககிட்ட நீங்கள் பணமே கேட்க முடியாது. ஏன், உங்கள் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இடி ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை. அப்போ அந்த பணம் சொல்ல முடியாது, இவங்களை வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டா அந்த பணத்தை நீங்கள் திரும்பி வாங்க முடியாது. பணமும் நாமமா. ஆனால் என்ன இவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, அதிகார மையம் இருக்குதுன்னு நினச்சாங்க. அந்த அதிகார மையத்துக்கே சிக்கல் அப்படிங்கும்போது, அதிகாரத்துக்கே சிக்கல் போது இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ இவர்களுக்கான நெருக்கடி முற்றுகிறது. எவ்வளோ நாள் நெருக்கடியிலே நீங்கள் இருப்பீங்க சார்? 4 வருஷம் பிஜேபி ஆச்சிருக்கு சார். இப்போ ரித்தீஷ்க்கு அவர்களுக்கோ இன்றைக்கி விக்ரம் ஜூஜு அவர்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க, அடுத்து திமுக ஆட்சி வந்தால் பிரச்சனை இல்லை தம்பி, திமுக மட்டும் வரலைன்னா எடப்பாடி வேற எப்போன்னு காத்துட்ருக்காரு. ஏன், அவருக்கு நல்லா தெரியும் 2026 திமுக முடிச்சு விட்டணும்னு நினைக்கிறார் அவர். 2026 திமுக வரலைன்னா மேலே இருக்க பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி போதும், விக்ரம் ஜூஜுலேருந்து இவங்க எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருன்னு தெரியும் அவருக்கு. யார் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். ஏன், கிளை செயலாளர்னு வந்தவங்க. சரி, எடப்பாடிக்கும் உதயநிதி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எடப்பாடி உழைச்சி வந்தவர், 4 அனுபவப்பட்டு வந்தவர், தலைமை ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமையிட்ட இருந்தவர். அவருக்கு குணியமும் தெரியும், நிமிரமும் தெரியும். இவங்களுக்கு அப்படி இல்லை, நிமிந்தே பழக்கப்பட்டவங்க. ஏன், பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறாங்களா அந்த மாதிரி. இவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெரிய மழையாக தெரியும். ஆனால் இன்றைக்கி பெரிய மழையாக வந்துச்சு. கொஞ்சம் யோசனை பாருங்கள், 500 ஸ்வீட் பாக்ஸ். இந்த 500 ஸ்வீட் பாக்ஸுங்கிறது ஏற்கனவே சில தொகுதிகளுக்கு செலவு பண்ணக்கூடிய 5 தொகுதி, அதாவது தோக்கக்கூடிய 5 தொகுதிக்கு செலவழிக்கக்கூடிய தொகை தான் இந்த 500 ஸ்வீட் பாக்ஸ். இந்த 500 ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி இப்போ இந்த விவிஐபி சில மேட்டர் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் செயல்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், இன்னும் நிறையா ஸ்வீட் பாக்ஸை வந்து தேடுறதுக்கு இன்னும் நிறைய வேலைகளை பண்ணணும். அந்த வேலைகளை பண்ணால் ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்க, இன்னும் கோபம் அதிகமாகும். இப்போ டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இந்த சரக்கு வாங்க மாட்டேன், அந்த சரக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதாவது இடி ரெய்டுக்கு பிறகு எல்லா சரக்கையும் நீங்கள் வாங்குறீங்க. ஏன் இந்த மாற்றம்? இன்னொன்று கேட்குறாங்க எல்லாரும், ஒரு சின்ன கேள்வி, ஒரு புரியாத ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார் 2017 2018 போடப்பட்ட எஃப்ஐஆரை பிடிச்சி இன்றைக்கி வந்து யார் வராங்க, இடி உள்ளே வருது. அப்போ அந்த அஃபென்ஸுக்காக உள்ளே வரும்போது இந்த 1000 கோடியை எப்படிங்க விசாரிக்க முடியும்னு கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு பேசுகிறான்னு நமக்கு புரியல. சார் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு இடி சார் 2017 18 இந்த வழக்கை பிடித்து கொண்டு நாங்கள் உள்ளே வந்து ஆராய்ந்த போது இவர்கள்
நிறைய ஏஜென்சியை வச்சு நிறையா பணத்தை மணி லாண்டரிங் பண்ணதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் சிஎம்டிஏல இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லியிருந்தோம், தவறுகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது நாங்கள் கண்டுபிடித்தோம். இது சம்பந்தமாக மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆமாம் தம்பி சொல்லி தான் நான் செஞ்சேங்கிறத அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா காவல்துறையிடம் கொடுத்த வாக்குமூலத்தை நீங்கள் வந்து அடித்து வாங்கினாங்கன்னு சொல்லலாம், ஆனால் ஈடியிடம் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ விசாகன் கொடுத்த வாக்குமூலமாகட்டும், அதனைத் தொடர்ந்து 2 அதிகாரிகளிடம் பெற்ற வாக்குமூலமாகட்டும், ரித்தீஷ் அவர்கள் விசாகன் அவர்கள்ட்ட வாட்ஸ்அப் சேட்டிங் ஆகட்டும், இவ்வளத்தையும் இன்னைக்கு டேட்டாவோட மின்னணு சாதனங்கள். அதாவதுங்க நம்ம ஏற்கனவே பழைய காலத்துலலாம் நீங்கள் வந்து அதை அழிச்சிடலாம் இதை அழிச்சிடலாம், இப்போ எதையுமே அழிக்க முடியாதுங்க. இன்றைக்கி ரெக்கவரி போட்டு ஃபுல்லாக எடுத்துருவாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க, நீங்கள் அதாவது ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோன்னா அது சம்மந்தமான வீடியோ இன்றைக்கி யூடியூப்பில் வருது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போனீங்கன்னா போதும், ஒரு இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய வைஃபையை யூஸ் பண்ணால் அடுத்த இடத்துக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க வைஃபை மட்டும் ஆன் பண்ணால் போதும், அதே பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போய் உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நெட்வொர்க் வந்த பிறகு, மின்னணு சாதனங்கள் அந்த அளவுக்கு வந்த பிறகு டேட்டா முழுக்க முழுக்க இடி கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இடி இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி 1000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு அரசு வாதம்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன கேட்கும்? ஏற்கனவே உயர்நீதிமன்றம் என்ன கேட்குது? சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு இதே மாதிரி தான் இடியோடைய ரைடை சட்டவிரோதம்னு சொல்லி அறிவிக்கும் போது அவர் என்ன சொன்னார்? இடியில் நிறையா இதில் நிறையா தப்பு நடக்குது, டாஸ்மார்க்கில் நிறையா தப்பு நடக்குது, நீங்கள் டாஸ்மார்க் ஒத்துழைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அதே கருத்தை தான் உச்சநீதிமன்றமும் சொல்லும். மோடி நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தப்பிப்பது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்னொன்று சாதாரணமாக ஒன்று யோசிங்க, இன்றைக்கி பிஜேபிக்கு என்னங்க வேணும்? பணமாக வேணும்? பணம் அவங்ககிட்ட நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய இணையை பார்த்தாரு, பரிகாரம் சொன்னார், பாட்னாக்கு வந்து மீசைக்கார அமைச்சர் மூலமாக ஸ்ட்ரீட் பாக்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அந்த கோபால்ஜி, அது ஒரு பேர் செந்தில்ஜின்னு ஒருத்தர், இங்கே இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் எனக்கு தெரியும், இடி ஆஃபீஸர்லாம் தெரியும், நிறைய வேலைகளை திமுக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ கேரளாவுக்கு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், தூக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது தெரிஞ்சு. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய இணை பிரமுகர் சில பரிகாரம் சொல்லியிருக்காங்க, இவங்க நிறைவேற்றிருக்காங்க. இவங்க சொன்னது வந்து மோடி அமித்ஷா ஏற்றுக்கணும்ல. ஏன் தேர்தல் அரசியலில் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும்? டெங்கு மலேரியாவுடன் இன்றைக்கி சனாதனத்தை ஒப்பிடுற திமுகவை ஒழிக்க வேண்டும்ங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் உடைய இணை செயலாளர் வந்து இவங்ககிட்ட இருந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதுனாலே ஆர்எஸ்எஸ் அந்த முடிவு எடுக்கும் நம்புறீங்க நீங்கள்? இன்னொன்று, எப்பயுமே பிஜேபி அப்படிங்கிறது நான் நம்பவே முடியாத கட்சி. ஓபிஎஸ் ரொம்ப நம்பிட்டு இருந்தார், ஓபிஎஸ் தெருவில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். பிஜேபி நம்பினவங்களை கை விடுறது தான் பிஜேபி. அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்தார்? ரொம்ப இதாக இருந்தார், அண்ணாமலை தூக்கி வச்சுட்டாங்களா, அவ்வளோதான் சார். அவங்களுக்கு பணம், அதிகாரம், பின்னாடி ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்க பின்னால் தான் பிஜேபி போகும். வாழ்க்கையே அந்த மாதிரி பிஜேபி அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பதட்டத்தோடு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் வேணாங்க, இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி தம்பிகள் ஏன் இன்றைக்கி இன்னும் சென்னை வரல? ஒருத்தர் பெங்களூர்லேருந்து தெலுங்கானா போயிட்டார், ஒருத்தர் லண்டனில் டிக்கெட் போட்டாராம். இப்போ என்ன சிக்கல்லாம் வரலாமா வேணாமா? ஏன்னா டிக்கெட் போட்டு இங்கே வரும்போது டக்குன்னு விமான நிலையத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அவரை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈசிஐஆர் அது மாதிரிலாம் சொல்லி ஈசிஐஆரே முதல்ல தடை பண்ணல. இது நிறைய பேருக்கு தெரியாமல் திமுக வெற்றினா என்னங்க திமுக வெற்றி? அதெல்லாம் முதலமைச்சர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு பாருங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, 2018 நடைபெற்ற எஃப்ஐஆரை பிடிச்சிட்டு வராங்க, அப்போ அதிமுக தான் மாட்டோன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம். நான் ஒரு விசாரணை அதிகாரி, பிஜேபியோட நோக்கம் என்னங்க? திமுகவை டேமேஜ் பண்ணணும், அதிமுகவை டேமேஜ் பண்ணணுமா? இல்லை. 2018 அப்படிங்கிற ஒரு இடத்துல அரக்கோணத்துலேயோ திருவள்ளூர்லேயோ ஒரு டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 10,000 இருக்க வேண்டிய கேஷு 12,000 ரூபா இருந்தது. அப்போ நாங்கள் கைப்பற்றணும். இதை பிடிக்க நாங்கள் போனோம். இதை பிடிக்க போகும்போது தான் தெரிஞ்சது ரத்தீஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகன், இவங்க எல்லாம் நிறைய குளறுபடி பண்ணி இதன் மூலமாக பாட்டிலுக்கு 10 ரூபா 15 ரூபா வாங்கி ஒரு நாளைக்கு 15 கோடி வந்து அது ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் மணி லாண்டரிங் பண்ணாருங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இடி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? 18ஐயும் விசாரிங்க, இதையும் விசாரிங்கன்னு தானே சொல்லும். அடுத்து வந்து இடி அங்கே மேலே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது 18 வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்போதைக்கு 1000 விசாரிச்சேன்னு சொன்னால் இடி சொல்கிறத கேட்போம் கேட்காதா? 18 விசாரிச்சு, ஆமாம் இவர் ஆனால் விசாரிச்சுட்டு இருக்கோம், விசாரிங்க சீக்கிரம் முடிங்க, முடிச்சிடணும் இவர் முடிக்கவே மாட்டாங்க, அதை வேகப்படுத்துவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் இன்றைக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, அவங்க துரத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
அவங்களுடைய ஒரே நோக்கம் உங்களை பிடிச்சி ஆகணுங்கிற நோக்கம். இந்த விஷயம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டுவீங்க. மறுபடியும் சொல்கிறோம், தம்பிகள் தப்பிப்பது கஷ்டம். வாரிசு தப்பிப்பாரான்னா இப்போ பாட்னாக்கு போயிடுச்சு ஸ்வீட் பாக்ஸு, அதனால் தப்பித்தாலும் தப்பிக்கலாம். ஆனால் இந்த விழுதுகள் மாட்டுவது கஷ்டம். இந்த விழுதுகள் மாட்டினாலே போதும், தலைமை ஆடும். ஏன்னா இந்த விழுதுகள் மூலமாக பல 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 விஷயங்கள் நடந்திருக்கிறது. திரைமறைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் மீறி தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபி அதிமுக என்ன நினைக்கும், எப்படியும் ஜெயிக்கணும். அப்போ உண்மையை சொல்லி வரும். ஆமாங்க, டெல்லியில் வந்து இவர் பார்த்தாரு, மோடி அவர்களை பார்த்தாருன்னு அமித்ஷாவே சொல்லுவார். ஆமாம், இந்த வேண்டுகோள்லாம் வச்சாருன்னு. அதனால் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், திராவிட மாடலுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரி ஒரு சில பேர் தான் பேசுகிறாங்க. நமக்கு வியூவர்ஸ் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறாங்க, நேர்மையாக பேசுவோம், அதற்குன்னு ஆடியன்ஸ் இருக்கும். மறுபடியும் சொல்கிறோம், ஒரு டாஸ்மார்க்கில் இவ்வளோ பணம் புழங்குது, ஊழல் நடக்குதுன்னு வெளிப்படையாக தெரிந்த பிறகும் நிறைய பேர் இன்றைக்கி திமுகவுக்கு விட்டு கொடுக்குறத பார்த்தா நமக்கு ரொம்ப கவலையாகுது. எங்கேயோ ஏங்க கொஞ்சமாக நியாயமாக பேசணும் இல்லைங்க. இதெல்லாம் மறைச்சிட்டு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு குடும்பம் அப்படிங்கிறத வச்சு தான் கலைஞரை வீழ்த்தினார் ஜெயலலிதா. அதே குடும்பம் அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வீழப்போகிறார். வரக்கூடிய 2026 திமுகவுக்கு 7.5 வருடமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம வீடியோவை நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. எந்த விதமான உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.